ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்து நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் நான் பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் டியூஸ்டே எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் பெருசு பண்ணாமல் எப்பவுமே வீட்டை மங்களகரமாக வச்சுக்கிட்டாலே நமக்கு அந்த கஷ்டம்லாம் போய்டும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே துளசி மாடத்துக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமைனா பூஜை பண்ணுவேன். ஸோ காலையில் வந்து கோயிலுக்கு போகலாம் சொல்லிட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டேன். பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வாசல் தெளித்து 6 மணிக்கே வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக இருந்து வாசல் கழுவிட்டு கோலம்லாம் போட்டுருவேன். இன்றைக்கி கொஞ்சமாக காவி இருந்ததுனால கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு டைம் கம்மியாக இருந்தது, இல்லைன்னா கலர்லாம் போட்டு விடலாம். ஸோ கோலம் வந்து வாசலில் மங்களகரமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியே கிளைமேட் வந்து 6 o'clock இப்படி தான் இருந்தது. ஸோ அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் துளசிக்கு பூஜை பண்ண போகிறேன். நம்ம பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்னெல்லாம் பலன்கள், நம்ம வீடு சுபிக்ஷமாக இருக்கிறதுனால நமக்கு எப்படி வந்து கடவுள் நம்ம கூட இருக்காரு, நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் ஷேர் பண்ணுறேன். கோயிலுக்கு வந்து இப்போ கிளம்பியாச்சு. வெள்ளிக்கிழமை நம்ம புத்து கோயிலுக்கு போயிட்டு பால் ஊற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு பத்தியெல்லாம் ஏற்றிட்டு வருவேன். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக 9 மணிக்கெல்லாம் வாசல்லாம் கழுவி கோலம்லாம் போட்டு வச்சுட்டு தான் கிளம்புனேன். கோவிலில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டி தனியாகவே எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ இந்த நாக கன்னிகள் அப்புறம் இந்த 9 கன்னிமார்கள் எல்லாத்துக்கும் நான் தான் போட்டு வச்சேன். ஸோ ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விளக்கெலாம் ஏற்றி பத்தி ஏற்றிட்டு இன்னும் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு டைம் ஆச்சு சொல்லிவிட்டு நான் போயிட்டு சாமி கும்பிட்டு பாலெல்லாம் அம்மனுக்கு ஊற்றிட்டு நான் சாமி கும்பிட்டு கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு. வாரம் போனால் அந்த பாட்டிக்கு நான் ஏதாவது கோயிலில் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வருவேன். ஸோ எல்லா நாகத்துக்குமே மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு பொட்டுலாம் வச்சுட்டு அப்புறம் அந்த பூவெல்லாம் வச்சுட்டு 2 விளக்கு ஏற்றிட்டு பத்திலாம் ஏற்றிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா பாட்டி பூஜை ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். அவங்க எலுமிச்சை பழம்லாம் தருவாங்க நமக்கு. நான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து துளசிக்கு பூஜை பண்ணிவிட்டு நிலவாசலில் விளக்குலாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நம்ம கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து கடன்னு துளசி வந்து நான் விதை போட்டேன். அதெல்லாம் குட்டி குட்டியாக அழகாக வளர்ந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லாமே வந்து கருந்துளசி வந்து வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே நம்ம நார்மலாக வைப்போம் இல்லையா, பச்சை கலர் துளசி, அந்த துளசியும் இருக்குது. ஸோ ஒரு விளக்கேற்றி 2 பத்தி ஏற்றிட்டு கொஞ்சமாக நெய்வேத்தி கற்கண்டு வைப்பேன். இப்போ கற்கண்டு இல்லைன்றதுனால வைக்கலை. பூவெல்லாம் போட்டுட்டு நல்லபடியாக இன்றைக்கி ப்ரேயர் இப்படி தான் சாமிலாம் கும்பிட்டு வந்தோம். நமக்கு எவ்வளோ கஷ்டம் வரும், நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். நம்ம எல்லாமே சாமி கும்பிட்றோம், ப்ரே பண்ணுறோம், கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லையானே தெரியலையா அப்படின்னு நினைப்போம். நம்ம செய்கிற ஒரு பாவத்தில் இருந்தோம் அந்த பாவம்லாம் டே பை டே குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேசுவோம், நிறைய பாவம் செய்வோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம பண்ணுற இந்த பூஜை மூலிமா எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். கண்டிப்பாக நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது கடவுள் வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம பூஜையே பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நம்ம வீடு மங்களகரமாக இருக்கும்போது அந்த தீய சக்திகள் கெட்ட சக்திகள்லாம் நம்ம வீட்டை அண்டாது. நமக்கும் வந்து பெருசாக இந்த நோயெலாம் ஒருத்தவங்க வீட்டில் அடிக்கடி உடம்பு சரியாமல் போயிட்டே இருக்கும் பாருங்களேன், அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் நம்மளை பிரிஸ்காக வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் செய்கிறது. வீட்டை எப்பவுமே மங்களகரமாக வச்சுக்கிறது, அடுத்தவங்க பார்வையோ திருஷ்டியோ நம்ம வீட்டு மேலே படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்லா காவியெல்லாம் போட்டு கோலம்லாம் போட்டு வேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூலாம் வச்சு விளக்கேற்றி வச்சுட்டேன். ஸோ 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் பூஜை பாத்திரம் தேய்க்கிறதுனால நான் அடுத்த வாரம் தான் தேய்ப்பேன். அதனால் இன்றைக்கி வந்து பூவெல்லாம் போட்டு திருசெல்லாம் மாற்றி எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் விளக்கேற்றி தசங்கம் சாம்பிராணி இதெல்லாம் ஏற்றி வச்சுருக்கேன். நெய்வேத்தியமாக வந்து பாதாம் மட்டும்தான் இருந்தது, அது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். என்ன இருக்கோ அதை நீங்கள் வைக்கலாம், பால் இருந்தால் பால் வைக்கலாம். நான் பால் காலையில் பசங்களுக்காக காய்ச்சிடுவேன். ஸோ எச்ச பண்ண பாலை வைக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக பால் எடுத்து காய்ச்சி சாமிக்காக வைக்கணும். நெய்வேத்தியமாக உங்கள்கிட்ட ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் வைக்கலாம். எப்போவுமே விளக்குக்கு வந்து இந்த திரி தூண்டி வச்சு தான் நான் விளக்கெல்லாம் சரி பண்ணி விடுவேன். அப்போ தான் வந்து அது வந்து உள்ளே வந்து அதை வந்து வேறு குச்சோ அந்த மாதிரி வேறு ஏதோ வச்சு யூஸ் பண்ணாமல் 10 ரூபா கொடுத்து அந்த திரி தூண்டி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தசங்கம் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் பூஜை ரூமில் ஏற்றி வைக்கும்போது. நிறைய வீடியோவில் பூஜா டிப்ஸ்லாம் சொல்லுவாங்க, திரும்ப சொன்ன டிப்ஸே நம்ம சொல்லக்கூடாது. உங்கள் ரூம் உங்கள் வீடு எல்லாமே ரொம்ப வாசனையாக இருக்கும்னா பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி தசங்கம் இதெல்லாமே நல்ல வாசனை கொடுக்கும். பச்சை கற்பூரம் வந்து விளக்கில் போட்டு கூட நம்ம ஏற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் வந்து மஞ்சள் கலந்து அந்த அரிசியை வந்து தட்டில் வச்சு தான் நம்ம விளக்கி ஏற்றணும்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் யாருன்னே தெரியல எனக்கு அப்படின்னா ஒரு சொம்பு வாங்கி அதில் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் விபூதி தசங்கம் அதுக்கு ஜவ்வாது
இதெல்லாம் போட்டு பச்சை கற்பூரம் போட்டு ஒரு பூ வச்சு நீங்கள் விளக்கேற்றி வந்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அமரும். குலதெய்வம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இஷ்ட தெய்வம், அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற தெய்வங்களெல்லாம் கும்பிட்டா அவங்க வந்து ஏற்றுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சா கூட அந்த தெய்வம் வந்து குலதெய்வத்துக்கிட்ட கேட்டுட்டு தான் நமக்கு உதவி பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் குலதெய்வம் வந்து நமக்கு முன்ன நின்று நமக்கு காவலாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து பூவாடைக்காரிலாம் நம்ம கும்பிடுவோம்ல, வீட்டில் இறந்து போனவங்களா இருப்பாங்களே அவங்க வந்து வீட்டு வாசலில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வேறு எந்த சக்தியும் உள்ளே வராமல் அவங்க தான் காவல் காப்பாங்க. அவங்களுக்கு அந்த பித்ருக்களுக்கெல்லாம் நம்ம படைப்போம் மாலியத்தில், அதெல்லாம் மறக்காமல் நம்ம படைக்கணும். அவங்களுடைய சாபம்லாம் நமக்கு வந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவோம், மேலே வரவே மாட்டோம் சொல்லுவாங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சந்ததியினர் நிறைய பேர் வாரிசாக பிறந்து அவங்களாம் இறந்து போயிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள நினச்சி ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சாலே நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லுவாங்க. வார இப்படி தான் நம்ம பூஜை பண்ணுறது. பூஜை ரூமில் இந்த ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டினேன், இந்த கலர் ரங்கோலிலாம் வாங்கி இப்போ தான் ஒட்டி வச்சுருக்கேன். நான் குலதெய்வத்துக்கு நேராக ஒரு விளக்கேற்றி வைப்பேன், முருகருக்கு நேராக ஒரு விளக்கேற்றி வைப்பேன், விநாயகர்கிட்ட 2 விளக்கேற்றி வைப்பேன். அது வந்து ரொம்ப நேரம் எரியும், அணையா விளக்க சொல்லுவோம். என்னோட பூஜை ரூம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நான் அதுக்கு ஏற்றா போல பூஜை பொருட்கள்லாம் வச்சுருக்கேன். டியூஸ்டே ஆனால் நான் முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவேன். அதையும் இது கூட நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டில் எப்போவுமே நான் இப்படி தான் பூஜை பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை எப்படி பூஜை பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமை எப்படி பூஜை பண்ணுறேன்றதை 2 வீடியோவாக நான் உங்களுக்கு இதில் மிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன். நமக்கு நிறைய கஷ்டம், நிறைய துன்பம், நம்ம நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரே காரணம் நம்ம கூட ஒரு நல்ல சக்தி இருந்து நம்மளை வழி நடத்துதுன்னு தான் அர்த்தம். ஸோ நமக்கு எப்போல்லாம் முடியுமோ, எப்போல்லாம் ப்ரேயருக்கு வந்து நல்லா நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ வீட்டை வந்து நல்லபடியாக மங்களகரமாக ப்ரே பண்ணிடணும். இது நான் டியூஸ்டே பண்ண பூஜை இப்படி தான் இருக்கும் நம்ம வாசல் எப்போவுமே. ஸோ அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்பிக்கையோடு நம்ம செய்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ பெருசாக ஆசைப்படணும், அனாவசியமாக செலவு பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேன். ரொம்ப யோசித்து நல்ல முடிவாக நல்ல விஷயம் செய்யணும்னு தான் நான் யோசிப்பேன். அப்படி தான் பிளான் பண்ணுவேன். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு இப்படி தான் நம்ம வீட்டில் பூஜைலாம் நல்லபடியாக பண்ணி முடிச்சாச்சு. எப்போவுமே மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம். கோவிலில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமாக அழுக்காக்கிட்டேன். அங்கே சுற்றி பொட்டெல்லாம் வச்சோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து கரெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிச்சு ட்ரெஸ்ஸில். ஸோ ஃப்ரைடே நான் ஏன் இந்த ட்ரெஸ்ஸு போடுறேன், இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் நமக்கு, அதனால தான். ஸோ இந்த vlog இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.